எனக்கு 15 வயசு இருக்கும்போது, என் தங்கச்சிக்கு 11 வயசு இருக்கும்போது 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் சேர்ந்து போம்போது, எங்க சொந்த காசுல போணும்னு ஆசைப்பட்டோம். ஃபைனலி இன் மை லேட் 20ஸ் அண்ட் அவளோட ஏர்லி 20ஸ் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. பட் திஸ் ஹேப்பன்ட். ஃப்ளைட்டு புறப்பட்ட பிறகு தான் ஓகே திஸ் இஸ் ஃபைனலி ஹேப்பனிங் ஃபார் ரியல் அப்படின்னு தோணுச்சு. தூங்கவே கூடாதுப்பா, ஜாலியாக பேசிகிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னவ தோ தூங்கிட்டா. லேண்ட் ஆன உடனே எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருந்த மார்க்கெட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு குட்டி வீகன் ஷாப்பில் வெறும் 120 ருபீஸ்க்கு எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவே இருக்குது, டூரிஸ்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல, லெட்ஸ் கோ செக் இட் அவுட் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். என் சிஸ்டருக்கு என்ன இக்னரி, எங்கே போகிறோம், இடம் பேர் ஒன்றுமே தெரியாது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவளுக்கு. எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே நார்த் ஸ்ட்ரீட் இருந்ததுனால அதை பார்த்துட்டு அப்படியே நடந்தே சவுத்தையும் போய் பார்த்தோம். ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி பியர் பாட்டில் மூடி வச்சுட்டு ட்ரெயின் அது மேலே போனதுக்கப்புறம் நசுங்கின அந்த மூடி இருக்கு இல்லையா, அதை ஒரு சாவனீராக எல்லோரும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின் போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததில் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் சேஃபாக இருக்கிற வரைக்கும் ஓகே தான்.